ஹாய் பசங்களா, ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டினோட வந்திருக்கேன். அதுதான் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டருக்குள்ள நீங்க இம்பியூரிட்டி ஆட் பண்ணி எடுக்கும்போது, அதாவது இம்பியூரிட்டில டோப் பண்ணி எடுக்கும்போது கிடைக்கிறது தான் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். சரிங்களா? ஓகே. இப்ப 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றது வந்துட்டு என் டைப் செமிகண்டக்டர் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ என் டைப் செமிகண்டக்டர் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பியூர் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் எடுத்துக்கிறீங்க. அதோட நான் பென்டாவேலன்ட் இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்றேன். இந்த வேர்ட் ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு. சோ பென்டாவேலன்ட் இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது தான் என் டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ஆர் என் டைப் செமிகண்டக்டர்னு சொல்றோம். சோ பென்டாவேலன்ட் இம்பியூரிட்டிஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தட் இஸ் பாஸ்பரஸ், ஆர்செனிக், அதே மாதிரி ஆன்டிமனி, பிஸ்மத், இது எல்லாமே நமக்கு எக்ஸாம்பிளா இருக்கு. ஓகே, இதை தாண்டி நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். இங்க மெஜாரிட்டியா யார் இருப்பாங்கன்னா எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க. அப்ப மைனாரிட்டி யாரா இருப்பாங்கன்னு உங்களுக்கு இங்க கிளியரா தெரிஞ்சிருக்கும். சோ மைனாரிட்டிஸ் இங்க உங்களுக்கு ஹோல்ஸ் இருப்பாங்க. சோ அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் will be much much greater than number of holes. அப்ப current production of electron, that is IE, much much greater than IHங்கிறத யூஸ் பண்ணுவோம். and conductivity formula sigma is equal to Ne mu E and electrons அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம ஹைலைட் பண்ணிரும். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எனக்குள்ள நான் சொல்றேன். சோ திஸ் இஸ் அவர் கண்டக்ஷன் பேண்ட் அண்ட் திஸ் இஸ் அவர் வேலன்ஸ் பேண்ட். இந்த கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்ஸ் பேண்டுக்கும் இடையில எனக்கு கிரியேட் ஆகிற எனர்ஜி லெவல் கண்டக்ஷன் பேண்டுக்கு பிலோல இருக்கும். சோ இந்த எனர்ஜி லெவலோட பேர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டோனர் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால அவங்க டொனேட் பண்ண ரெடியா இருக்காங்க. இதுதான் என் டைப் செமிகண்டக்டர். இப்ப அப்படியே கண்டினியூஸா நம்ம நெக்ஸ்ட் எங்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா பி டைப் செமிகண்டக்டருக்கு போறோம். சோ பி டைப் செமிகண்டக்டர்னா என்ன, அவங்க கிட்ட எலக்ட்ரான் பற்றாக்குறை இருக்கணும். அப்ப ஹோல்ஸ் அதிகமா இருப்பாங்க, பாசிட்டிவ் சார்ஜஸ் அதிகமா இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு பியூர் செமிகண்டக்டர் எடுத்துக்கிறேன். அவங்க கிட்ட நான் ஆட் பண்ண போறது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைவலண்ட் இம்பியூரிட்டி. நான் ட்ரைவலண்ட் இம்பியூரிட்டி ஆட் பண்ணனா எனக்கு கிடைக்கிறது வந்துட்டு பி டைப் செமிகண்டக்டர்ஸ் கிடைக்கிறாங்க அப்படின்னு நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணிடுறேன். அப்ப ட்ரைவலண்ட் இம்பியூரிட்டிஸ்க்கு எக்ஸாம்பிள் போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், எம்எம்னு முடியுது பாத்தீங்களா? சோ இவங்க எல்லாத்தையுமே எக்ஸாம்பிளா தூக்கிடலாம். அப்ப எனக்கு தேவைப்பட்ட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா தட் இஸ் நீங்க யாரு மெஜாரிட்டியா இருப்பாங்க, உங்களுக்கு ஹோல்ஸ் தான் வந்து மெஜாரிட்டியா இருப்பாங்க. சோ ஹோல்ஸ் ஆர் மெஜாரிட்டிங்கிறத ஹைலைட் பண்ணிடுறேன். அப்ப மைனாரிட்டிஸா யார் இருப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மைனாரிட்டிஸா வந்து எனக்கு எலக்ட்ரான்ஸ் இருப்பாங்க. அப்ப நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இஸ் மச் மச் கிரேட்டர் தேன் த நம்பர் ஆஃப் electron. Similarly, the whole current is much much greater than the electron current. And last but not least, conductivity is equal to NH mu H. சார்ஜ் ஆஃப் ஹோல், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் ரெண்டுமே சேம் தான். சோ E போடுறேன். இந்த இடத்துல நமக்கு தேவைப்பட்ட பாயிண்ட் கண்டக்ஷன் பேண்ட் அண்ட் வேலன்ஸ் பேண்ட். ஒரு எலக்ட்ரான் பற்றாக்குறை இருக்கு. சோ இதை அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இருக்கிறனால acceptor level above the acceptor level. So acceptor level above the valence band இருக்கும். So அது அந்த acceptor levelோட எனர்ஜி 0.01 எலக்ட்ரான் வோல்ட். அதேதான் டோனர் லெவலுக்கும் 0.01 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி இருக்கும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. So this is an important 5 mark பசங்களா.